மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 16 வருடங்களா கணவரை கண்மூடித்தனமாக நம்பினதுனால படித்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்ச சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்றது கூட மறந்துடுது. ஆணோட இயல்பே டிபெண்ட். ஆனால் சொசைட்டி எப்படி வச்சுருக்குன்னா, இந்த இயல்பு கொண்ட ஆணில் தனியாக வாழறான்ல அவன் ரொம்ப ஆச்சரியமான ஆண் தான். இப்போ இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, என்ன அவர் சம்பாதிக்கிறாரு, மொத்த வருமானம் போக, வருமானத்தில் செலவு போக எவ்வளோ வச்சுருக்காரு, கோல்டு ஏதாவது வாங்கி வச்சுருக்காரா தெரியாது, என்னன்னே தெரியாதுங்க. அதாவது இறப்புக்கு முன்னாடி கூட அவர் என்ன சம்பாதிச்சார், அவர் என்ன கொண்டு வந்தார், வச்சார், போனார், எதுவும் தெரியாது எனக்கு. குழந்தைங்களை கட்டி கொடுத்தாரு, என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் நல்லா தானே இருந்தேன், என் கணவர் நல்ல கணவர் தானே, நல்ல குடும்பம், குழந்தைங்க, நாங்கள் பிக்சர் பர்ஃபெக்ட், எனக்கு ஏன் இப்படி அப்படின்ற ஷாக் இருக்குல்ல. நம்ம 2 பேரும் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறது வேற, அந்யோன்யமாக வாழறது வேற, பொருளாதாரம் வேற. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற எபிசோடில் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரார். இன்றைக்கும் அவர் இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு என்ன சார் கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம்? அதாவது நம்பிக்கை அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய அசட். வாழ்க்கையில் நம்பிக்கையை வைத்திருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நம்பிக்கையில் அதீத நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குறைந்த நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் சந்தேகப்படுறது இப்படி இருக்கும். ஒன்றும் கேள்வி கேட்காத நம்பிக்கை. ஆமாம். இன்னொன்று எதை கேட்டாலும் எதுனாலும் கேள்வி கேட்குற நம்பிக்கை. இப்போ இந்த கேள்வியே கேட்காத முழு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த இடத்த நோக்கி தான் நாம் இன்றைக்கி போகிறோம். இந்த பெண்மணி கவுன்சிலிங்க்கு வரும்போது டிவோர்ஸ் அப்ளை செஞ்சுட்டு வராங்க. அதாவது அவங்களுக்கு டிவோர்ஸ் எப்படியாவது அதை சரி பண்ணி திரும்ப அந்த எண்ணம் இல்லை. அவங்களோட நோக்கம் வேறு. அவங்க நோக்கம் என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களோட இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் என்ன. இது எப்படின்னா, ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கணவன், மனைவி, 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத, அதாவது கணவன்னா இவர் தான், மனைவினா இவங்க தான், குழந்தைங்கன்னா இந்த 2 குழந்தைங்க தான். அதுங்க நல்லா படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. கணவன் ரொம்ப அன்பான கணவர், அவங்க தான் உலகம்ன்ற மாதிரி. ஆமாம், கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவார். மனைவி கணவன், குழந்தைங்களை தவிர வேறு எனக்கு எதுவும் தேவையும் இல்லை, தெரியவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை. பொதுவாக படங்கள்லையோ அல்லது இதுலேயோ தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். இப்படியான ஒரு வாழ்க்கை 15 வருடங்கள். படித்தவங்க இவங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி, மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ்லேருந்து இந்த 15 வருடத்தில் அப்பர் மிடில் கிளாஸை நோக்கி வந்த ஒரு குடும்பம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். 16வது வருடத்தில் திடீர்னு இவங்களுக்கு கணவனுடைய நடவடிக்கைகளில் வித்தியாசங்கள் வர ஆரம்பிக்குது. அது எங்கே வர ஆரம்பிக்குது முதல்லன்னா, ஒரு மாதம் பணம் கொடுத்துருவார். ஏதோ ஒரு அமௌண்ட், வீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு கொடுத்துருவார். இப்போ மேலே கேட்டால் கொடுத்துருவார். ஒரு எதுக்கு அப்படின்னு கூட கேட்க மாட்டார். திடீர்னு அவர் பணம் கொடுக்கறது தாமதமாகுது. கேட்டால் எதுக்குன்னு கேட்குறாரு. அப்புறம் எரிஞ்சு விடுறாரு. இப்போ தான் மனைவிக்கு முதலாக கணவரை பார்க்குறாங்க. என்னாச்சு அவருக்கு? 16 வருஷம் கழிச்சு. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பெண்டிங் ஆகுது. இப்படி இதெல்லாம் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே நடக்கும்போது ஒரு நாள் அப்புறம் அது ஹீட்டுக்கு போயிடும்ல, ஹீட்டில் போய் ஒரு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு அவர் அதை மறைக்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஏதோ கொஞ்சம் வர்றது லேட் ஆகிடுச்சு, போயிடுச்சுன்னு ஏதோ கொடுக்குறாரு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 மாதம் 3.5 மாதத்தில் அவர்கிட்ட முதல் முறையாக ட்ரிங்க்ஸ் ஹேபிட் உள்ளே வருது. ஓகே. இவங்களுக்கு அது பெரிய ஷாக்காக இருக்குது. இந்த ட்ரிங்க்ஸ் வரும்போதே கூடவே ஸ்மோக்கிங்கையும் கூப்பிட்டு வந்துடும் அது. ஸோ அதுவும் வந்தாச்சு.
ட்ரிங்க்ஸும் ஸ்மோக்கிங்கும் வர்றதுலேயே ஒரு 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 4 மாதங்களோ 5 மாதங்களோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து தேவையற்ற தொடர்புகளும் வந்துடும். இது எல்லாமே ஒரு டோரை திறந்தால் இன்னொரு டோரு ஓப்பனாக இருக்கும். போகாதவங்க பொழைச்சாங்க அப்படி ஆட்கள். இவர் அடுத்து இதெல்லாம் வருது ஒன்றா. இவங்க வந்து அழறாங்க, சத்தம் போடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து பயப்படுது. குழந்தை வந்து ஸ்போர்ட் விளையாட போகிறத நிறுத்திடுச்சு. பாட்டு கிளாஸ் நிறுத்தியாச்சு. ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலன்னு டீச்சர் திட்டினாங்கன்னு வருது. பிக்சர் வந்து அப்படியே மாறுது. இந்த பெண் தான் வந்திருக்காங்க எனக்கு. ஸோ அந்த ஆண் அவரை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா டிவோர்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஓகே. அப்போ இந்த பெண் சொல்கிற இப்போ தான் வந்து ஓப்பன் ஆகுது. அவங்க வந்து இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 15 வருடங்களாக இந்த வாழ்க்கையில் கணவர் என்ன வருமானம், அவருடையது என்ன வருமானம், நமக்காக என்ன சேமிக்கிறார், அதாவது மனைவிக்கு என்ன, குழந்தைங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன, எதிர்காலத்தில் குழந்தைங்களை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன, அப்புறம் குழந்தைங்க போனதுக்கப்புறம் நமக்கான ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன, இத்தனை போர்ஷன் இருக்குது. ஓகே. இதெல்லாம் எதுவும் தெரியாது. என்ன தொழிலையும் தெரியாது. தொழில் ஏதோ அவர் ஒரு ஃபேக்ட்ரி என்னமோ பண்ணுறாருங்க, நல்லா பண்ணுறாருங்க, அவ்வளோதான் தெரியும். நல்லா வருது, சம்பாதிச்சு ஏதோ பண்ணுறாரு. அவர் வந்து இவங்க சொல்கிறதுலேருந்து நான் யூகிக்கிறது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஏதோ நல்ல கம்பெனிஸ்க்கு தயாரித்து கொடுக்குற மாதிரி தெரியறது எனக்கு. அந்த ஓஇ சப்ளை சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதோ இவர் சப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி இவங்க சொல்கிறதுலேருந்து எனக்கு தெரியறது. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த பிக்சர் பர்ஃபெக்ட் வந்துட்டால் லேடிஸ்க்கு வந்து சரி அவர்கிட்ட தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு, அதனால் ஒன்றும் கேட்குறாரு. எப்பாவது வந்து அவர் ஆச்சரியமாக ஒரு 5 பவுன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அதுவும் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ அவன் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாரு. என்றைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து வந்திருக்கேங்க, சாரை பார்க்கணும் அப்படின்னு, அப்போ இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்பாரு. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதை பார்த்துட்ருக்காங்கல்ல, இன்னும் நிறைய பேர் இப்படி வாழறாங்க. கணவன் மிகச்சரியாக இருக்கிறதுன்றது டசன்ட் மீன் தட் ஃபினான்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாதுன்றது இல்லை. ஆனால் ஆச்சரியமாக அப்படி இருக்கோம் நாம். அதெல்லாம் அவர் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க அப்படின்றது இருக்குல்ல. இந்த இடத்துல இப்போ அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஏன்னா இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அவர் ஏன்னா நல்ல கணவர் தானே, அதனால் எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அவர் வந்து விலகி போகிறாரு, வேறு தொடர்பு வருது, அவங்க வீட்டுக்கு போகிறாரு, அங்கே தான் இருக்கார், சொந்த குழந்தைங்கள்ட்ட பேசுகிறதில்ல, குழந்தைங்கள்ட்ட எரிஞ்சு விடுறாரு. அந்த பொண்ணோட இருக்காருன்னு இந்த குழந்தைங்களுக்கு தெரிய வருது. இவங்க வந்து டீன்ஸில் இருக்காங்க. இது சரியில்லையேன்றதுனால இவங்க பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இப்போ இவங்க வாழ்க்கையை வாழணும்ல. இவங்க இப்போ அவர் எங்கேருந்து கொடுப்பாரு, ஒன்றும் இல்லையே அவர்கிட்ட. இந்த கோர்ட்டில் போய் வாங்கிறது போகிறது அதெல்லாம் வந்து பேசலாம், ஆனால் ரொம்ப ஹானஸ்ட்டாக சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருன்ற மாதிரி இல்லை. இப்போ இவங்களுக்கு முதல் முறையாக நல்ல வேலையாக இவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க, ஏதோ என்னமோ வச்சுருக்காங்க கொஞ்சம். அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ பண்ணதில் இவங்கள்ட்ட இருந்த ஜுவல்லை அவர் வாங்கலை. ஸோ இந்த ஜுவல் வந்து இவங்களோட ஒரு கேபிட்டல். இதை வச்சுக்கிட்டு 16 வருடங்களாக கணவரை வந்து கண்மூடித்தனமாக நம்பினதுனால படித்த சர்டிஃபிகேட், வாங்கி வச்ச சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்றது கூட மறந்து போச்சு. அது எங்கே தாங்க வச்சேன், அதெல்லாம் இனிமேல் எங்கே தேவைப்பட போகுது, இவரே போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து ஒரு பக்கம் மூடத்தனம் மாதிரி தெரியும் நமக்கு. இது இப்படி யாராவது முட்டாள் மாதிரி இருப்பாங்களான்னு நமக்கு கேட்க தோணும். அது படித்தவங்களே அப்படி இருப்பாங்களா, இதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் எழுதி வச்சிங்க, ஒரு தெரு எடுங்க. இப்போது ஒரு தெரு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 15-16 பேர் இப்படி இருப்பாங்க. அதாவது கணவன் எக்ஸலண்ட் அப்படின்ட்டா நமக்கு மீதியெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் எதுங்க நமக்கு, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு ஒரு லைன் இருக்குல்ல, எதெல்லாம் அப்படின்றது அது தெரியாது. அது வந்து 15 வருஷம் கழிச்சு தெரியும், 20 வருஷம் கழிச்சு தெரியும். எல்லாம் நல்லபடியாக வந்து கரை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. என்னன்னே தெரியாதுங்க. அதாவது இறப்புக்கு முன்னாடி கூட அவர் என்ன சம்பாதிச்சார், அவர் என்ன கொண்டு வந்தார், வச்சார், போனார், எதுவும் தெரியாது எனக்கு. குழந்தைங்களை கட்டி கொடுத்தாரு, என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு. நானும் படிச்சிருக்கேன், இல்லை அவரும் படிச்சிருக்காரு, ஆனால் நான் ஒரு நாளும் கேட்டதில்லை.
அப்படின்னு. இந்த ஒரு நாளும் கேட்டதில்லைன்றது வந்து அந்யோன்யம், லவ்வோட பீக்கு அப்படியெல்லாம் நாம் திரைப்படங்கள்லையோ இதுலேயோ அல்லது சமூகத்தில் பேச்சுலேயோ இது இந்த வழக்காடுதலில் இது எங்கேயோ வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த டெம்ப்ளேட்டில் இருந்து வெளியில் வர வேண்டிய தருணம் இப்போது. ஏன்னா இப்போ இருக்கிற ஆணுக்கு இப்போ இவங்க பேசுகிறதுலேருந்து ஒரு கெஸ்ஸிங் என்ன தோணுது அப்படின்னா, அவர் முதல் முறையாக வந்து இந்த ரம்மி சர்க்கிள் மாதிரியான அந்த மாதிரியான கேம்ஸில் போய் ஏதோ விளையாடி அதில் ஏதோ போயிருக்கு. அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் தினசரி வாங்கி விற்று அதில் ஏதோ போயிருக்கு. இவங்க சொல்கிறதுலேருந்து இதிலெல்லாம் போயிருக்க கூடுங்க அப்படின்றாங்க. அதில் போனதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு கடனை வாங்குறது அது சரியாகல, அப்புறம் திரும்ப விளையாடுறது சரியாகல, அப்படி தான். மற்றபடி அவர் எந்த ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு அவர் தான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாளாச்சு, ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே தான் எங்கேயோ போயிருக்கு, அதுவும் இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு எப்போ தெரியுதுன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்கறது கட் ஆகும்போது, கேரக்டரில் டிஃப்ரென்ஸ் வரும்போது அப்போ தான் தெரியுது. அப்போ இவ்வளோ படித்தவங்க பிகாம், அப்போ அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் ட்ரையல் பேலன்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு பார்த்துருந்தாலே ஓரளவுக்கு கணிச்சிருக்க முடியும் என்ன ட்ரையல் பேலன்ஸு என்ன நடக்குது அப்படின்றது. பட் எல்லாம் அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவாருங்கன்றது தான் இது. சார், அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையில் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாத தெரியுது நமக்கு. ஏன்னா வந்து வெளிப்படைத்தன்மை வந்து கணவன்கிட்ட இல்லை. இப்போ உங்களோட பார்வையில் கணவன் சொல்லாதது தப்பா, இவங்க கேட்காதது தப்பா? கணவன் சொல்லாதது தப்புன்றது, இப்போ கணவன் வந்திருந்தால் அவர்கிட்ட பேசுவோம். கவுன்சிலிங்க்கு கணவர் வராருன்னா அந்த ஆங்கிள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். ரொம்ப முறைப்படி சொல்லணுன்னா இவ்வளோ நம்புறாங்க ஒருத்தங்கன்னும் போது நீங்கள் 5 பவுன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதெல்லாம் முக்கியம் இல்லை. இதாம்மா நம்ம ஸ்டேட்டஸு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லலை, அது இருக்கட்டும், கேட்டுறணும், கேட்டு வாங்கிடணும். ஏன்னா இந்த சமூகத்தில் வந்து ஒரு ஆண் வந்து எப்போவுமே டிபெண்ட், அவனுக்கு இன்னொரு ஆள் தேவை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனைவி இறந்துடுறாங்கன்னு வைங்க, ஒரு ஆண் வந்து ஒரு 6 மாதம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்ப்பான், அதெல்லாம் தனியாக வாழ்வேன்னு சொல்லுவான். ஒரு வருஷம் போகும், 1.5 வருஷம் போகும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான். ஏன்னா அவன் டிபெண்ட், அவனுக்கு இன்னொரு ஆள் தேவை. இந்த இயல்பு கொண்ட ஆணில் தனியாக வாழறான்ல, அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஆண் தான். எப்படி அவனால் தனியாக வாழ முடியுது? ஏன்னா ஆணோட இயல்பே டிபெண்ட். ஆனால் அதே ஒரு பெண் கணவர் இறந்துடுறாங்கன்னா அந்த சாகிறவரை தனியாக வாழறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்கள்ட்ட உண்டு. அப்போ அவங்க இண்டிபெண்ட். ஆனால் சொசைட்டி எப்படி வச்சுருக்குன்னா, டிபெண்ட்டாக இருக்கிற ஆணை இண்டிபெண்ட் மாதிரி நடிக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கிற பெண்ணை டிபெண்ட் மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இவங்க இண்டிபெண்ட், ஆனால் டிபெண்ட் மாதிரி 15-16 வருஷமாக பழகினதுனால அது என்னன்னு கேட்குறதுக்கான உளவியல் தன்மை இல்லை. அப்போ இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுனால இவங்களோட தப்பாக ஆராயிரும். அவர் வந்து ஆக்சுவலாக டிபெண்ட் தானே. அப்போ அவர் தான் கொடுத்துருக்கணும். அம்மா நான் வந்து நாளைக்கு நானே இல்லைன்னாலும் இதெல்லாம் இருக்குது. இப்போ அவர் ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்காரா, அதில் ஏதாவது பணம் வருமா, அந்த மாதிரிலாம் எதுவும் எந்த தகவலும் இல்லை. அவரும் அதை எது கேட்குறேன். இப்போ எல்லாம் வார்த்தை எல்லை மீறிடுச்சு இல்லை, இனிமேல் வந்து அதெல்லாம் அந்த தகவல்லாம் வராது. கரெக்ட். கேட்கவும் முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்கவும் முடியாது. கேட்டால் பணத்துக்காக தான் என் கூட இருந்தியா, இதெல்லாம் பேச வரும். ஆமாம். இப்போது இவங்க வந்து முதல் முறையாக இவங்க வந்து வாழ்க்கை முடிஞ்சது. நான் கூட வாழ்க்கையை வந்து ரீகன்சிடர் பண்ணுறதுன்னு ஒரு லைன் வருமோன்னு நினச்சேன். இல்லை சார், அது வந்து நான் அதாவது அப்சல்யூட் நம்பிக்கை தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்சல்யூட் நம்பிக்கை வச்சுருந்த என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்றதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. ஸோ அதனால் அந்த வாழ்க்கையை அது எனக்கு கில்ட்டு தான் வரும், இனிமேல் குற்ற மனப்பான்மை வரும், வாழ முடியாது. அதனால் அது வராது. அப்புறம் பேர தொடர்பு வந்துருச்சு, பெண் குழந்தைகள். அது எனக்கு குடிச்சிட்டு எவனோ ஒருத்தன் ஆட்டோவில் கொண்டு வந்து உங்கள் கணவரா அப்படின்னு ட்ரெஸ்ஸு பாதி கலண்டு போய் கிழிஞ்சு போய் அதோட தூக்கி போட்டு போகிறான். அதெல்லாம் இனி அது சரியாக வராது அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்து நகர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க வந்ததனுடைய நோக்கம் வந்து ரீபில்ட் பண்ணுறது, ஃபினான்ஸ்.
ஃபினான்ஸை வந்து எப்படி நான் ரீபில்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதற்கான வழிமுறைகள் பார்க்குறோம். அவங்க பிகாம் படிச்சிருக்காங்கன்றது அதான் சொன்னேன். அந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் பேசுகிறாங்க, அப்புறம் இவங்க ஆக்சுவலாக தொலைச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆகுது. அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு பேசுகிறாங்க, என்னமோ பண்ணி அதுக்கு ஃபைனலாக வருது. அப்புறம் இவங்கள்ட்ட இருக்கிற கேபிட்டலை வச்சு இவங்க வேறு என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்ல பே கிடைக்குது. இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ மூலியமாக ஒரு ஹானரபுளாக ஒரு வேலையும் சேலரியும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து அதில் கொஞ்சம் மீதமாகிறத குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்ததில் தான் எனக்கு இவங்க வந்து நாம் இந்த பழக்கத்தை வந்து பார்க்க முடியுது. இதை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த பர்டிகுலர் கவுன்சிலிங் சொல்கிற பாடம் வந்து மிகச்சரியான ஆண்னு வச்சுக்குவோம், 100% கரெக்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் பொருளாதாரத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவரும் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இன்சூரன்ஸு, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு இது வரும், இது சொல்கிறத வந்து அது என்ன சொல்லுவாங்க, அபசகனமாக பேசுகிறது, அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றது. அதை கடந்த ஒரு அறிவு ஒன்று இருக்குது. இப்போ வரலையே, இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. குழந்தைங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போது எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி வந்து கணவன் மனைவி 2 குழந்தைங்க காரில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, கணவன் மனைவி இறந்துட்டாங்க. குழந்தைங்க பேரில் அவங்க போட்டு வச்சுருந்ததை அவருடைய அண்ணார்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. இல்லைன்னா அந்த தகவல் வரும், வராமல் இருக்காது, எப்போ வரும், வந்தால் உண்டு, வரலன்னா. இப்போ யாரோ ஒருத்தர் ரீசெண்டாக 1988 தாத்தா வாங்கி வச்ச ஷேரை வந்து, ரிலையன்ஸ் ஷேரை வந்து இப்போ ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் பேரம் கண்டுபிடிச்சி இது நான் எப்படி காசாகிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா யார்ட்டையும் சொல்லலை, என்னமோ பழைய பேப்பர் கிடக்குதுன்னு எடுத்து பார்த்தா அதில் வந்து தாத்தா வாங்கி வச்ச ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஐ திங்க் 100 ஷேரோ என்னமோ, ஒன்று 10 ரூபான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 17 லட்ச ரூபாயோ என்னமோ அதனுடைய மதிப்பீடு. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் கேட்டிருந்தார். அதுக்கு எல்லோரும் பதில் போட்டிருந்தாங்க, அப்புறம் டேக் பண்ணியிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்து கவலையே படாதீங்க, அம்பானியோட கையெழுத்துக்கு எப்பவும் மதிப்புண்டு அப்படின்லாம் பதில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அந்த பையன் பார்க்கலன்னா அந்த பேப்பரை, அது ஏதோ 10ல் ஒரு பேப்பர் 11வது பேப்பர்னு தூக்கி போட்டிருந்தா. இது நான் வந்து கொஞ்சம் இந்த ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குல்ல, அதில் எங்கேயோ இது வந்து கொலாப்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 70களில் 80களில் 90களில் இருக்கிற பெரியவங்க இவங்க முதல்ல இதை செய்யணும். இவங்க செஞ்சால் தானே அதுக்கு அடுத்து இருக்கிற மிடில் கிளாஸ் வந்து அது போகும். அந்த 60, 70, 40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு இது பழக்கம் வரும். தம்பி இது இங்கே இருக்குது, பொண்ணை கூப்பிட்டு, அம்மா இதை நான் இப்படி இப்போ செஞ்சுருக்கேன், இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ வரவு இருக்குது, வெளியில் இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அப்டேட்டு வந்து இருக்கணும் இல்லையா? சரி, அதை சொன்னால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நம்ம வச்சுருக்கிற சொத்தெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு மரியாதை ஏதோ நினைப்பாங்க. அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோல்டர்லையாவது போட்டு, யாராவது ஒருத்தங்கள்ட்ட இந்த என்னோடய இறப்புக்கு பிறகு இந்த ஃபோல்டரை பாருங்கள், அதுக்கான பாஸ்வேர்டு வந்து அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அப்படின்ற மாதிரியாவது ஏதாவது செஞ்சு வச்சுருந்தா போய் ஓப்பன் பண்ணால் சரி இதெல்லாம் இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்கலாம்ல. நத்திங் சச். இந்த அம்மாவுக்கு அப்படி எதுவுமே தெரியாது. ஒரு பக்கம் படிப்புக்கான சர்டிஃபிகேட்டும் இல்லை, தான் அதிதீவிரமாக நம்பின கணவரும் இல்லை. சடனாக அவங்களுக்கு லைஃப் வந்து இப்போ புதுசு. சார், இந்த 15 ஆண்டுகளாக வந்து ரொம்ப தீவிரமாக நம்பி கணவரோடு இருந்தாங்க இல்லையா, இப்போ டக்குன்ட்டு ஒரு பிரேக் விழுந்து அவங்க லைஃப் அப்படியே மாறுது. இதே மாதிரி பல கேஸ் வந்து பல பெண்களுக்கு பார்த்துருப்போம். இந்த மாதிரி டக்குன்னு மாறுற சமயத்தில் அவங்க பெண்களுக்கு என்னென்ன மாதிரி மன ரீதியான பாதிப்பு வரும்? ஃபஸ்ட்டு ஷாக் வந்து, முதல் ஷாக் வந்து எனக்கு ஏன் அப்படி, இந்த கேள்வியிலேருந்து வெளியில் வர முடியாதவங்க, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நான் இந்த ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு புத்தகம் சொல்கிறேன்னு சொன்னதில் இன்னைக்கு சொல்ல போகிற புத்தகத்தில் இந்த கேள்வியும் வரும். இந்த எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் நல்லா தானே இருந்தேன், என் கணவர் நல்ல கணவர் தானே, நல்ல குடும்பம், குழந்தைங்க, நாங்கள் வந்து பிக்சர் பர்ஃபெக்ட், எனக்கு ஏன் இப்படி அப்படின்ற ஷாக் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வரல அப்படின்னா
சூசைடல், இன்ஸ்டண்ட்டாக சூசைடல் நோக்கி போகும். ட்ரிகர் வந்துடும். அதாவது காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அன்காமன் சென்ஸில் இறப்பு முடிஞ்சிடும். ஸோ அந்த எனக்கு ஏன் இப்படி அப்படின்றது தான் முதல் ஷாக்கு. ரெண்டாவது ஷாக் வந்து ரைட்டு நடந்துருச்சு, அவரை ஏதாவது திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவங்கள ஏதாவது திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ரெண்டு பக்கமும் சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரும் போராட்டம் 2 வருஷம் 1 வருஷத்துக்கு இழுத்து பறித்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் மூணாவது ரைட்டு நடந்துருச்சு, அவரை திருத்த வாய்ப்பு இல்லை, அவங்கள திருத்த வாய்ப்பு இல்லை, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, இப்போ தான் செல்ஃபை பற்றிய பார்வையே வரும். ஆனால் சார் மூணாவது தானே சார் ஃபஸ்ட்டு வரணும், மூணாவது தான் வரணும். மனிதர்கள் வந்து அப்படி தான், மனிதர்களுக்கு வந்து எப்போவும் எல்லாத்துக்கும் பேசிக்காக டக்குன்னு இல்லை, மனிதர்களுக்கு எப்போவுமே எனக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல தான். ஏன் இன்சூரன்ஸ் போடுறதில்ல? ஏன் நம்ம எல்லோரும் இப்போ ஒரு 130 கோடி இருக்கோம்னா 130 கோடி இன்சூரன்ஸ் இருக்கணும்ல? இருக்காது. இன்சூரன்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 7%ஓ 8%ஓ போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மீதி பேர் ஏன் போடலன்னா, எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்காது, எனக்கெல்லாம் இறப்பு வராது, இந்த அவர் தான் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு அவருக்கு போடுங்க அப்படின்வாங்க. மனிதர்களுக்கு எப்போவுமே வந்து தனக்கு எதுவும் நடக்காதுன்றது ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில் சுற்றுவாங்க. அதாவது கான்ஃபிடென்ஸுன்ற லெவலில் ஒரு பக்கம் ஒரு மாதிரி அது சரின்ற மாதிரி பட்டாலுமே கிட்டத்தட்ட மூடத்தனமான நம்பிக்கை இது. நாளைக்கு காலையில் எழுந்தால் தான், அது நாளைக்கு காலையிலன்றதே திமிருன்னு வேணாம். இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, ஓய் வெளியில் போகிறப்பவே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எவ்வளோ பார்க்குறோமே. இப்போ வீட்டில் வந்து மனைவி வந்து சென்னையில் தான் நடந்துச்சு, கணவர் வந்து அந்த பக்கெட்டில் ஹீட்ரு வச்சு தண்ணியை சுட வைப்பாங்கள்ல, அது சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் கொண்டு போய் கை வச்சிட்டாரு, கத்துறாரு. மனைவி என்னங்கன்னு வேகமாக ஓடி வந்து பிடிக்கிறாங்க. அவங்களுக்கும் 2 குழந்தைங்க வந்து பிடிக்குது, 4 பேர் இறந்து போனாங்கன்னு ஒரு செய்தி படித்தோமே. அப்போ சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, ஒரு 6 மணி நேரம் கழிச்சு யாருமே இல்லைன்ற மாதிரி அந்த வீடு ஆகிடுது. அவ்வளோதான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்ற அந்த அசாத்தியமான நம்பிக்கை இருக்குல்ல, அதனுடைய ரிவர்ஸ் நடக்கும்போது சூசைடல் நோக்கி தான் இழுக்கும். எனக்கு ஏன் இது நடந்தது கூட இல்லை, எனக்கு எப்படி நடக்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன். இப்போ தாய்லாந்தில் வந்து நிலநடுக்கம் வந்துச்சு. நீங்கள் வந்து பொதுவாக அந்த மங்க் புத்த பிட்சுக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிக்சர் பர்ஃபெக்ட் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அவங்களும் தான் ஓடினாங்க, அவங்களும் தான் ஐயோ அம்மானு கத்திட்டு ஓடினாங்க, அவங்களும் தான் யாரோ விழுந்ததை பார்த்து அழுதாங்க. அப்போ மனிதனுக்கு இவங்க வந்து பிக்சர் பர்ஃபெக்ட், இவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி காண்பிக்கிற ஆட்களை தான் நாம் வந்து சூப்பர் பர்சனாலிட்டின்னு நினச்சி கும்பிட ஆரம்பிக்கிறோம். சாமியார்கள்னு உருவாகிறதே அங்கேருந்து தான். அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் இருக்கவே முடியாது. அப்படி ஒருத்தருக்கு ஒரு 60 வருஷமாக அப்படியே இருக்கார் ஒருத்தர்னா நடிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நமக்கு இந்த வாழ்க்கை வந்து இப்போ கணவர் நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காருன்றது நிரந்தரமானது அல்ல. நாளைக்கு வேறு நடக்கலாம், நாளைக்கு நல்ல கணவர் மாறலாம், தெரியாது. நல்ல மனைவி பிக்சர் பர்ஃபெக்ட் வேறு இருக்கலாம். இது இப்போ நான் பேசுகிறதுக்கு பேர் சந்தேகப்படுறது இல்லை. அதாவது வாட் அப்படின்றது கணவர், வாட் இஃப் ஒருவேளை இப்படி இருந்தால் அதுவும் இருக்கணும். வாட் மாதிரி வாட் இஃப்பும் இருந்துக்கணும். அது நல்லது. சார் இப்போ நீங்கள் அந்த கல்ச்சுரல் ஷாக்னா சொன்னீங்க இல்லையா, அந்த கல்ச்சுரல் ஷாக்கில் இருந்து பெண்கள் விடுபடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி மன ரீதியான தைரியங்கள் அவங்களுக்கு வரணும்? முதல் விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு சமூக அமைப்பு, கணவன் மனைவி உறவு, அதில் வந்து நான் வந்து இண்டிபெண்ட், ஆனால் டிபெண்ட்டாக என்னை வாழ வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வர வீட்டில் சொன்னால் கேளு, போகிற இடத்துல சொன்னால் கேளு, போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கு, அப்படிலாம் அவன் மனைவி. அதாவது நாம் இன்னமும் இப்போல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ இதை பார்க்குறவங்களே கூட இப்போல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடும். மாடர்னைஸ்டாக அதே வார்த்தைகள் வேறு விதமாக வந்துக்கிட்டு, முதல்ல வந்து போகிற இடத்துல நல்ல பேர் வாங்குன்னுவாங்க,
இப்போ வந்து போகிற இடத்துல எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, பார்த்துக்கோ, modern conservatism. அவ்வளோதான் வந்திருக்கே தவிர இன்னமும் போகிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இரு, நல்லாரு, அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்க. அவங்க ஏதோ எங்கேயோ பெரிய யூனிவர்சிட்டி வச்சுருக்கிற மாதிரி நம்ம போய் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இன்னும் அந்த மனநிலை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா, தனக்கான சுயம்னு ஒன்று இருக்கிறத இழந்து எப்படியாவது யாருக்கிட்டையாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா கேட்க வேண்டியதையே கேட்குறதில்ல. இது ஒரு காமன் சென்ஸ் தானே இது. இப்போ இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, ஏன்னா ஆண் தான் சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் பெண்களுக்கு என்ன அவர் சம்பாதிக்கிறாரு, மொத்த வருமானத்தில் செலவு போக எவ்வளோ வச்சுருக்காரு, வருஷம் இந்த 4 மெம்பர்ஸ்னால் 4 மெம்பர்ஸ்க்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்குது, வீட்டுக்கு தெஃப்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, ஃபியூச்சரிஸ்டிக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்காரா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்ஸ்லேயோ ஏதாவது பண்ணியிருக்காரா, பாண்டில் ஏதாவது இருக்கா, கோல்டு ஏதாவது வாங்கி வச்சுருக்காரா, தெரியாது, இன்னமும் தெரியாது. இதுக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, தெரியலைங்க அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்றதுலையே தான் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து இன்னமும் ஊசலாடிட்டுருக்கு. படித்த பெண்கள்கிட்டே இது இருக்குது. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹேஸ் டு பி, நம்ம 2 பேரும் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறது வேறு, அந்யோன்யமாக வாழறது வேறு, பொருளாதாரம் வேறு. பொருளாதாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா 2 பேரில் ஒருத்தங்க என்றைக்கு இல்லைன்னாலும் இன்னொருத்தங்களுக்கு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கல்ல, அங்கேயும் இது வரணும். மனைவி சம்பாதிக்கிறப்போ அவங்க என்ன, அவங்களோட வரவு செலவு என்ன, அதை எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. அதாவது இது கேட்டால் தப்புன்றது இல்லை, கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கோடு போட்டு இது உன்னுடைய எல்லை, நான் அதுக்குள்ளே வரலைன்றது, அதுதான் வந்து சிறப்பான கணவன் மனைவி உறவே தவிர கேட்கவே மாட்டேன்றது அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. இப்போ இது சார்ந்து ஒரு புத்தகம் வந்து நான் பொதுவாக ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு புத்தகம்ன்றது யோசித்தேன். நீங்கள் வந்து ஸ்டீவ் வா தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேப்டன். கிட்டத்தட்ட 4 உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற டீமில் இருந்திருக்காரு. என்னுடைய கணிப்பு சரினா 3 உலகக்கோப்பை கேப்டன். அதே மாதிரி ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டெஸ்ட் வின்னிங் கேப்டன் அவர் தான். அவரோட ஒரு புக்கு, அந்த புத்தகத்தில் தன்னுடைய 17வது வயது, 13லேருந்து 17 அந்த வயதுகளில் இவர் விளையாடுற ஒரு மேட்ச்சில் வந்து, இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதே இப்படி தான் ஆரம்பிக்கும், அந்த ஷாட்டை நான் அப்படி அடிச்சிருக்கவே கூடாது, அவன் அப்படி ரைட்டில் குதிச்சிருக்கவே கூடாது, அந்த கேட்சை அவன் அப்படி பிடிச்சிருக்கவே கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நினச்சி ரிட்டன் பெவிலியன் நோக்கி போகும்போது இனிமே கிரிக்கெட்டே விளையாடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போகிறார் ஒருத்தர். அவர் தான் ஸ்டீவ் வாக். நான் ஒரு ஷாட் எக்ஸலண்ட்டாக அடித்தேன், அதையே அவன் பிடிச்சான், அதை அவன் பிடிச்சிடக்கூடாது, அது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அதனால் இந்த கேம் வந்து சரியில்லை, இந்த கேமை நான் இனிமேல் விளையாட போகிறதில்ல, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போன ஒரு மனிதர் தான் பின்னால் வந்து வேர்ல்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த நம்பர் 1ல் இருந்த வெஸ்ட் இண்டீஸை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்குனவர். அந்த கேம் தான் லைஃபாக மாறிடுச்சு. ஆமாம். அப்போ எனக்கு வந்து அதை வந்து ஐஸ்மேன் வாங்க அவரை ஒரு மெட்டஃபரில் வந்து ஐஸ்மேன்னு சொல்லுவாங்க. அவரோட கேப்டன்சியும் சரி, ஸ்டைலும் சரி, அவர் அதே மனிதர் தான் வந்து நமக்கு மதர் தெரசாவோட கொல்கத்தாவில் இருக்கிற தொண்டு நிறுவனத்துக்கு மிக அதிகமாக டொனேட் பண்ணவர். இந்த பக்கம் இந்த ஒரு மனம் மாதிரி, இந்த பக்கம் அவர் ஏதோ ஒரு ஐ திங்க் 3 விளம்பர படங்களில் நடித்த பணத்தை அப்படியே அவங்களுக்கு டொனேஷனாக கொடுத்தது. அந்த மாதிரி இப்போவும் ஸ்டீவாவுக்கு வந்து கொல்கத்தா வந்தார்னா அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை ஒன்று இருக்குது. ஸோ அவர் வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, ஒருவேளை அந்த கேள்விக்கு மதிப்பு கொடுத்துருந்தாருன்னா அதோடு முடிஞ்சிருப்பார். அவர் போனார்ல, அதுதான் லாஸ்ட் கேம் ஆகிருக்கும். ஆனால் அந்த கேள்வியை கடக்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது. இந்த அம்மாவுக்கு அதான் நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நாங்கள் நல்லா தானே இருந்தோம்,
அதை கடந்து இப்போ வந்திருக்காங்கல்ல, இதுதான் ரியல் வாழ்க்கை. இதை தான் அவங்க வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. மேபி லைக் ஸ்டீவாக் ஷீ வில் பிகம் அ சாம்பியன். ஸ்டீவாகும் அந்த கேள்வியை கடக்காமல் அங்கே நின்றுருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சாம்பியனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்த புத்தகத்தை தான் நான் வந்து ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டீவாக் வந்து எழுதின அந்த புத்தகம் வந்து அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். அதாவது இப்போ இந்த அம்மாவை எடுத்துங்க, கம்ஃபர்ட் ஜோனில் வாழற வரை ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் வாழ்க்கை. இவர் வந்து இந்த கேட்சை ஏன்டா பிடிச்சா, இவன் பிடிக்கலன்னா அவர் அப்போ வந்து அவர் விளையாடின கிரிக்கெட் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி விளையாடிட்டு இருந்திருப்பார். அந்த நீ நினைக்கிறது நடக்காது, எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, கர்ட்லி அம்ப்ரோஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸில் ஒரு 5 பந்து போடுவார். அதில் ஒரு பால் வந்து இங்கே அடிச்சிடும் ஹெவியாக, இவருக்கு பிளட்டெல்லாம் வரும், ஆனாலும் நிற்பார். அதுதான் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ஏன் அப்படி பால் போட்டேன்றது இல்லை, அப்படிதான் போடுவாங்க, அப்படிதான் நடக்கும். நல்ல கணவன்றவர் வித்தியாசமாக ஆகிடுவார், எல்லாமே ஃபுல் டாஸாக வராது. அதை வந்து நாம தான் சரி பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றதோட இந்த எபிசோடு வந்து இதற்கானது. ரொம்ப நன்றி சார், கருத்து. தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.